அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும். ஸோ நேற்று நான் பண்ண தப்பை இன்னைக்கு பண்ணலங்க. கரெக்டாக அலாரம் அடிக்கிறதுக்கு முன்னாடி எந்திரிச்சிட்டேன். நேற்று பண்ண சாதத்தை வச்சு இன்னைக்கு தயிர் சாதம் பண்ணி அந்த உருளைக்கிழங்கு இன்னைக்கு நான் சாப்பிட்டேன், வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு. நேற்றே உங்ககிட்ட சில விஷயங்கள் பகிர்ந்துக்கணும்னு ஆசைப்பட்டேன். அப்படி ஒரு காஃபி எடுத்துட்டேங்க. இந்த 30 நாளில் நான் எனக்கு தெரிஞ்ச சில விஷயங்களை உங்க கூட பகிர்ந்துக்கிறேன். இந்த 30 நாளில் நம்ம பண்ண வேண்டிய முக்கியமான விஷயம் ஒன்று இருக்குது. அது என்னன்னா, எப்போவுமே அடுத்தவர்களை பற்றி நிறைய பேசிக்கிட்டே இருப்பாங்க. நான் பேசவே மாட்டேன் எப்போவுமே. ஸோ இந்த 30 நாள்லையாவது இந்த அடுத்தவர்களை குறை கூறாமல் வாழ பழகிக்கோங்க. அது இறைவனுக்கு சுத்தமாக பிடிக்காது. நான் நிறைய என்னோட போஸ்ட் போடும் போதெல்லாம் வருவீங்களே, அந்த மாதிரிலாம் இல்லாமல் இந்த 30 நாள் நீங்கள் உங்கள் வேலையை பாருங்கள். நம்ம அப்புறமா பண்ணிக்கலாம். எதாக இருந்தாலும் இந்த 30 நாள் அடுத்தவர்களை குறை கூறாமல் வாழ பழகிக்கோங்க. அதே மாதிரி உங்களுக்கு நீங்கள் எவ்வளோ துவா கேட்குறீங்களோ அதை விட அடுத்தவர்களுக்காக நிறையா துவா கேளுங்க. அவங்க சொன்னாங்க இந்த வீடு சீக்கிரமாக கட்டணும்னு, இவங்களுக்கு சீக்கிரம் குழந்தை பிறக்கணும், இவங்க கணவன் மனைவி சந்தோஷமாக இருக்கணும்னு அடுத்தவர்களுடைய துவாவை நீங்கள் கேட்க ஆரம்பிங்க. அப்போ தான் இறைவன் உங்கள் துவாவை சீக்கிரமாக கேட்பாரு. அடுத்தவர்களுக்காக கேளுங்க.